அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கேட்டதை நமக்கு நடத்தி தரக்கூடிய சக்தி வாய்ந்த விரலி மஞ்சள் பரிகாரம் தாங்க தெரிஞ்சுக்க போறோம். அதுவும் இந்த ஆடி மாதத்துல நீங்க துவங்கி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான விஷயத்த டெய்லி நம்முடைய வீடுகளில் அம்பாளை நினச்சி நம்ம செய்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்னெல்லாம் தடைகள் இருக்கோ அந்த எல்லா தடைகளும் நமக்கு நிவர்த்தியாகி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினச்சதை எல்லாம் நடத்தி கொடுக்கும், கேட்டதையெல்லாம் நடத்தி தரக்கூடிய அற்புதமான விரலி மஞ்சள் பரிகாரம் தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அற்புதமான ஆஷாட நவராத்திரியோட நிறைவு நாள். வாராகி அம்மனுடைய வழிபாட்டுக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள், துன்பங்கள், கர்ம வினைகள், கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு தீவினைகள் நம்ம குடும்பத்தில் யாருக்காச்சும் இருந்தால் கூட அந்த எல்லா தீவினைகளையுமே வேரோடு அறுத்து நம்ம வாழ்க்கையில் சுபிக்ஷத்தை தரக்கூடியவள் தான் அன்னை வாராகி. அப்படிப்பட்ட வாராகியோடைய அந்த நவராத்திரியுடைய கடைசி நாள் நம்முடைய சேனலில் ஏற்கனவே இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். சப்போஸ் பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த வீடியோ போய் பார்த்து நிச்சயமாக பலன் அடையணும்னு கேட்டுக்கிறோங்க. நாளைக்கு நிறைவு நாளில் நம்ம சொல்லுகின்ற இந்த விரலி மஞ்சள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். சப்போஸ் இந்த பதிவை நீங்கள் தாமதமாக கூட பார்க்கலாம். அப்படி எப்படி பார்த்தாலும் சரி, இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ள ஏதாவது ஒரு விசேஷமான நாட்களில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அப்படி நமக்கு நிறைய முகூர்த்த நாட்கள் வரும், அம்பாளுக்கு விசேஷ நாட்கள் வரும். இப்படி ஆடி மாதத்துக்கான ஒரு நாட்களில் நீங்கள் இந்த வழிபாட்டை துவங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விரலி மஞ்சள் மட்டும் போதுங்க. இதை உங்களுடைய எப்படி தகுதி, நம்ம குடும்ப சூழல் எப்படி இருக்கோ, நிறைய பேருக்கு 21 நாட்கள் தொடர்ந்து பண்ண முடியும். சிலருக்கு 48 நாட்கள் கூட, என்ன வெளியூருக்கெல்லாம் எங்கேயும் போகாமல் நிறைய பேர் நம்ம வீட்டில் இருப்போம் பார்த்தீங்களா. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் தொடர்ந்து 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் கணக்கு அப்படி நீங்கள் பண்ணலாம். அப்படி முடியாதவங்க 21 நாட்கள் நீங்கள் தாராளமாக இந்த வழிபாட்டை நம்ம வீட்டிலே பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே முழுமையான ஒரு வாழ்க்கை கிடைக்குங்கிறது கண்டிப்பாக அதுக்கு நம்ம கேரண்டி கொடுக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீதியான பிரச்சனைகள் நமக்கு இருக்கும். பலருக்கு அந்த ஆசைகள், கனவுகள் இது மாதிரி உள்ளதை நமக்கு எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணிட்டும் நமக்கு நடக்கலை. சில வேண்டுதல்கள், வழிபாடுகள் எங்களுக்கு எவ்வளவு செஞ்சிட்டும் எங்களுக்கு கை கொடுக்கவே இல்லை. அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் இதுவரைக்கும் நாங்கள் செஞ்சுட்டு நாங்கள் விட்டுட்டோம்மா, பரிகாரத்தையே நாங்கள் செய்யாமல் நாங்கள் விட்டுட்டோம், ஏன்னா நிறைய செஞ்சு ரொம்ப ஒரு விரக்தியான மனநிலைமை கூட நிறைய பேர் வந்திருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் என்னடா இது பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், பூஜைகள் பண்ணுறோம், மந்திரங்கள் பண்ணுறோம், கடவுள் மட்டும் நமக்கு ஏன் இவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு அப்படி நிறைய பேர் நம்மளே நிறைய தடவை புலம்பியிருக்கோம் பார்த்தீங்களா. அப்படி இருக்கிறவங்க கூட, அந்த உச்சக்கட்ட விரக்தியில், வேதனையில் இருக்கிறவங்க கூட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அம்பாலே நீங்கள் மனமுருகி வேண்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக 200% உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ உங்களுடைய நியாயமான வேண்டுதல்கள் அந்த நிச்சயமாக நடக்கும். ஏன்னா இது விரலி மஞ்சள் சொன்னோன்னு நிறைய பேர் நினைப்பாங்க சுபகாரிய விஷயத்துக்காக ஏதோ நம்ம கேட்குறோம், கல்யாணத்துக்காக இருக்கலாம், இல்லை நிச்சயதார்த்தத்துக்கு, இல்லை குழந்தை பேருக்கு, அப்படி வேறு எதுக்காச்சும் நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் அப்படி கிடையாதுங்க. இந்த விரலி மஞ்சள் பரிகாரங்கிறது எந்த விஷயத்துக்கு வேணாலுமே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்று நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த பரிகாரத்தை தாராளமாக இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் துவங்குங்க. இதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா விரலி மஞ்சள். இந்த விரலி மஞ்சள் நாட்டு மருந்து கடைகளில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் எல்லா இடமும் கிடைக்கும் பார்த்தீங்களா. அந்த விரலி மஞ்சள் நீங்கள் மொத்தமாக, அதாவது ஓட்டையெல்லாம் இல்லாத மஞ்சளாக பார்த்து, ஏன்னா இப்படி மஞ்சள் அவங்க அப்படி எடுத்து போடுறப்ப சில மஞ்சள்களில் ஓட்டை இருக்கும். அதாவது நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்னால் நமக்கு அந்த பேக் பண்ணியே வந்திருக்கும், நம்மளால் அதை பிரித்து பார்க்க முடியாது. இது நாட்டு மருந்து கடைகள், பூஜா ஸ்டோர்ஸ்லாம் அந்த மஞ்சளை எடுத்து போடுறப்ப நம்ம சொல்லி நீங்களே இப்படி கையால் பார்த்து ஏதாவது ஓட்டைகள் இல்லாத மஞ்சளாக பார்த்து செலக்ட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி நீங்கள் 21 மஞ்சள் அல்லது 48 மஞ்சள் நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு தனியாக ஒரு சின்ன பாக்ஸில் நீங்கள் சுவாமி ரூமில் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்பாளுடைய படம், வராகியாக இருக்கலாம், மகாலட்சுமி தாயாராக இருக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய குல தெய்வமாக இருக்கலாம். அம்பாள் படம் நிறைய எல்லார் வீட்டுகளையும் மேக்சிமம் நம்ம வச்சுருப்போம். அப்படி உங்கள் குலதெய்வத்தினுடைய படம் இருந்தால் ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒரு அம்மனுடைய படத்தை நீங்கள் வச்சுட்டு
அந்த அம்மன் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். என்ன பூக்கள் இருக்கோ பண்ணிக்கலாம். நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு நூல்கண்டு மட்டும் வாங்கிக்கோங்க. வெள்ளை நூல்கண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, மஞ்சள் நூல்கண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை பூஜைக்கு ஏற்கனவே நாங்கள் வச்சுருக்கோமானாலும் அந்த நூல்கண்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து காலை அல்லது மாலை இதற்கான நேரம் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணலாம், காலையில் பண்ணலாம், மாலையில் பண்ணலாம். இப்போ சப்போஸ் இதை வந்து நீங்கள் நாளைக்கு, ஏன்னா ஆஷாட நவராத்திரியோட கடைசி நாளாக இருக்குது, இப்போ நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா நாளைக்கு நமக்கு ராத்திரி வரக்கூடிய குரு ஹோரை அந்த நேரத்தில் நம்ம ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா மங்கள காரியத்தில் ஏதாவது ஒரு தடைகள் நமக்கு வந்துகிட்டே இருக்குன்னா நீங்கள் நாளைக்கு ஆரம்பிக்கலாம். சப்போஸ் பதிவை தாமதமாக கூட பார்க்கலாம். பார்த்தீங்களா? அப்படி இருக்கிறவங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை இல்லை ஏதாவது ஒரு நாட்களை நீங்கள் தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து அந்த அம்பாள் படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம், நம்ம சாதாரணமாக நம்ம பூஜை ரூமுக்கு ஒரு தீபம் நம்ம ஏற்றிருப்போம். காமாட்சி விளக்கோ ஒரு அகல் விளக்கோ ஏதாவது ஒரு விளக்கு ஏற்றிருப்போம். பார்த்தீங்களா? அந்த விளக்கே போதுமானது. தனிப்பட்ட முறையில் விளக்கு ஒன்று தனியாக வைக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. அந்த விளக்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஒரே ஒரு அந்த மஞ்சள் கொம்பை மட்டும் எடுத்துட்டு அந்த மஞ்சள் கொம்புக்கு, அதாவது விரலி மஞ்சளுக்கு, அந்த விரலி மஞ்சளுக்கு மஞ்சளும் குங்குமமும் நீங்கள் வச்சுட்டு உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு அந்த அம்பாள் படத்துக்கு முன்னாடி உங்களுக்கான வேண்டுதல்கள் என்ன இருக்கோ, உங்களுக்கு ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் நீங்கள் வேண்டிக்கோங்க. அம்மா, நான் இந்த ஒரு வேண்டுதலுக்காக உங்ககிட்ட வந்து ஆத்மார்த்தமாக நான் மனமுருகி நான் வேண்டி கேட்குறேன். அதுவும் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை அந்த இடத்துல நீங்கள் நினச்சிக்கணும். குலதெய்வத்தையும் நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் நம்ம மனசார நினைக்கணும். ஏன்னா குலதெய்வம் தான் நமக்கான அனுகிரகம் கொடுக்கக்கூடிய முதல் தெய்வமே. ஏதாவது ஒரு தடைகள் இருந்தால் கூட அந்த தடைகள் தவிடுபொடியாகுவதற்கு வந்து நமக்கு குலதெய்வத்துடைய அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சப்போஸ் சிலருக்கு பெண் தெய்வங்கள் இருக்கும், சிலருக்கு ஆண் தெய்வங்கள் இருக்கும். அப்படி ஆண் தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, மனமுருகி அந்த தெய்வத்தினுடைய பெயரை நாமத்தை நீங்கள் சொல்லி மனசார வேண்டி எங்களுக்கான இந்த வேண்டுதலை எங்களுக்கு நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரலி மஞ்சள் உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு மனமுருகி நீங்கள் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற எளிமையான அந்த ஒருவரி மந்திரத்தை, இல்லாட்டி உங்களுக்கு என்ன சுவாமி படம் ஸ்லோகங்கள் தெரியுமோ அதை மனசார நீங்கள் சொல்லிவிட்டு அந்த ஒரு விரலி மஞ்சளை தனியாக நீங்கள் எடுத்து வச்சிடணும். இப்படி நம்ம தொடர்ந்து இதற்கு வேறு எந்தவித இதுவுமே இல்லை. சுவாமிக்கு நிவேதனமாக ஏதாவது வைக்கணும்னா பழங்கள் வைக்கலாம், இல்லை உலர் திராட்சைகள் ஏதாச்சும் நம்ம, ஏன்னா தொடர்ந்து பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, 21 நாட்கள் இல்லாட்டி 48 நாட்கள் சொல்லியிருக்கோம். அப்படி உங்களுக்கு என்ன முடியுமோ பெஸ்ட்டு நம்ம வந்து ஏதாவது உலர் திராட்சைகள் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் டெய்லி ஒரு 2 வைக்கலாம், இல்லாட்டி ஏலக்காய் 2 வைக்கலாம். இப்படி ஏதாவது எளிமையான முறையில் சுவாமிக்கு நிவேதனம் வச்சு ஒரு விளக்கு வைக்கிறீங்க. நீங்கள் வந்து உள்ளங்கையிலேருந்து ஒரே ஒரு விரலி மஞ்சள் டெய்லி ஒவ்வொரு மஞ்சளாக நீங்கள் சுவாமிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்து நமக்கு உள்ளங்கையில் வச்சு வேண்டிட்டு அந்த மஞ்சளை எடுத்து இப்படி தனியாக எடுத்து வச்சிடறோம். அவ்வளோதாங்க. மொத்தம் 21 நாட்கள் இல்லாட்டி 48 நாட்கள் தொடர்ந்து நம்ம இதே மாதிரி மஞ்சளுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு கையில் வச்சு வேண்டிட்டு இப்படி தனித்தனியாக நம்ம இப்படி எடுத்து வச்சிடும். அப்படியே நம்ம சேர்த்து வச்சு பூஜை மனசில் வச்சு வேண்டிட மஞ்சள் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம 48 நாள் முடித்ததுக்கு அப்புறமேட்டு, இல்லை 21 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதை அந்த நூல்கண்டு, அதாவது வெள்ளை நூலாக இருந்ததுன்னா அதற்கு மஞ்சள் மட்டும் நீங்கள் லைட்டாக நீங்கள் துவச்சிட்டு அந்த மஞ்சள் நூலில் வந்து இந்த விரலி மஞ்சளை மாலையாக கோர்த்து உங்கள் வீட்டு பக்கத்தில் நியர்பை எந்த அம்மன் கோவில் இருக்கோ அந்த அம்பாளுக்கு, மகாலட்சுமி தாயாருக்கு இந்த மாலையை நீங்கள் கொண்டு போய் சமர்ப்பிச்சிட்டாலே போதும். அவ்வளோதான். நீங்கள் யாருக்காக வேண்டிக்கிட்டீங்களோ அவங்களுடைய பெயர் நட்சத்திரம் சொல்லி அவங்களுடைய பேரில் வந்து ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிவிட்டு கூடுதலாக சுத்தமான தாழம்பு குங்குமம் வாங்கி அந்த குங்குமத்தையும் சுவாமியோட பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணி அதையும் நீங்கள் பிரசாதமாக வாங்கிக்கோங்க. இவ்வளோதாங்க. ரொம்ப ஒரு எளிமையான விஷயம். ஆனால் அந்த பிரசாதமாக தந்திருக்காங்க பார்த்தீங்களா குங்குமம், அதை நம்ம வீட்டில் கொண்டு வந்துட்டு டெய்லி நெத்தியில் வந்து இட்டுட்டு வந்தாலே போதும். இதை வந்து நம்ம தொடர்ந்து இப்படி அம்பாளை வேண்டி 21 நாட்கள் 48 நாட்கள் நம்ம வீட்டில் நம்ம கையால் வச்சு பூஜை பண்ணி மாலை போட்டு இப்படி கட்டி நம்ம சுவாமிக்கு நம்ம கொடுக்குறப்ப இது வரைக்கும் இந்த ஒரு காரியத்தில் எங்களுக்கு தடை வந்திருக்கு, இது வரைக்கும் நடக்கலை அப்படிங்கிற ஒரு பேச்சே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிராக்கிள் ஏற்படுத்தும். ஏன்னா பல பேருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவபூர்வமான ஒரு உண்மை தான் இந்த விரலி மஞ்சள் பரிகாரம். அதனால் ஏன்னா நானே வந்து இதை பல முறை பண்ணியிருக்கேன், என்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டுதலுக்காக பண்ணியிருக்கேன், நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கு. அதனால் நிச்சயமாக நம்பிக்கையோட இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் வந்து இந்த ஆடி மாதத்தில் துவங்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகளுக்காக நீங்கள் வேண்டுறீங்களோ அதற்கான ரிசல்ட் நமக்கு வித்தின் அந்த 48 டேஸுக்குள்ளே ஏதாவது ஒரு வழி வந்து அம்பாள் காட்டுவா. அதனால் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள்.
என்றைக்குமே உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நிறைய பேருக்கு இதில் நிறைய சந்தேகங்கள் வரும். இடைப்பட்ட அந்த பீரியட்ஸ் டைமில் என்ன பண்ணுறதானா, அந்த டேஸ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா, குழந்தைங்க கையால் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு, நம்ம கணவர் இருந்தால் கணவர் கையில் வந்து ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு, அந்த கையில் அந்த மஞ்சள் மட்டும் வச்சு வேண்டிட்டு நீ கூட இந்த பரிகாரம் செய்யலாம். அப்படி இல்லை அவங்க பண்ண முடியாது அப்படின்னா, அந்த 5 நாள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். இப்போ வெளியூருக்கெல்லாம் போகிறோம், ஒரு 10 நாள் 15 நாள் ரொம்ப லாங் ஜேர்னிலாம் போகிறோன்னா, நீங்கள் அந்த வெளியூர் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாளை மட்டும் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. இது மட்டும் தான். அதே மாதிரி அசைவ உணவுகள் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை கேட்டால் 21 நாட்கள் நம்ம வந்து சைவ உணவுகள் எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி டெய்லி இப்போ நம்ம தலை குளிக்கணுமாமா அப்படின்னு கேட்டால், டெய்லி குளிக்கணும்னு கட்டாயம் இல்லை. உங்களுக்கு உடம்பு முடியும் ஓகே அப்படின்னா டெய்லி தலை குளிச்சுக்கோங்க. முடியாதவங்க சும்மா நம்ம தலைக்கு தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம தலைக்கு குளிப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி ரொட்டீனாக நீங்கள் எப்பயும் போல் பூஜை பண்ணாலே போதும். ரொம்ப எளிமையான விஷயங்க. ஆனால் அம்பாளை வேண்டி மனமுருகி நம்பிக்கையோடு யார் ஒருத்தங்க இந்த வழிபாட்டை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக கைமேல் பலன்கள் நமக்கு கிடைக்கும். அம்பாளே உங்களுக்கு அதற்கான நல்லதொரு வெளிச்சமும் வழியும் காட்டுவாள். இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற சக்தி வாய்ந்த நாமத்தை பதிவிடுங்க. இதை மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.